வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணவே கூடாது. என்ன அப்படின்னா, பொய் சொல்றது. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்லுவோம்னே தெரியாது. ஆனா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்போம் இல்லையா? எல்லாரும் பொய் சொல்றதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. சொல்லிருவாங்க. அதுக்கு ஒரு காரணத்தையும் தேடிருவாங்க. சோ இது வந்து கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம வந்து ஒரு தடவை பொய் சொல்லிருவோம். அதுக்கப்புறம் வந்து அது நம்மளால ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? அடுத்து நம்ம வந்து உண்மையா என்னைக்காவது சொல்லும்போது மாட்டிப்போம்ல. அந்த பொய் தேவையா? இப்படி பொய் சொல்றது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். அதாவது பொய் சொல்லாம நம்ம உண்மையா நடக்கும்போது தான் அந்த பழக்கம் வந்து நம்மளை விட்டு போகும். இல்ல சில விஷயங்களுக்கு வந்து பொய் சொன்னா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எதுக்கு அது? நம்ம அந்த டைம்ல அது ஓகேவா இருக்கும். ஆனா அதோட விளைவுகள் பின்னாடி கொஞ்ச நாளையில அது வந்து தெரிய வந்துச்சுன்னா அது எவ்வளவு மனசு கஷ்டத்தை கொடுக்கும். சோ அதையும் வந்து தவிர்க்கணும். அடுத்து நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப் நம்ம எதுலனாலும் இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே வந்து நிறைய தகவல்கள் வருது இல்லையா? பொய்யான தகவல்களை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் அனுப்பிடக்கூடாது. சோ அதுலயும் நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு மனிதாபிமானத்துல அனுப்பக்கூடிய தகவல்கள் வந்து பொய்யா இருந்து நம்ம வாட்டில அனுப்பி விட்டுருவோம். அதுலயும் வந்து மனிதாபிமானம் உள்ளவங்க வந்து அது ஒரு உண்மை நினைச்சிட்டு அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்க கூடாது. சோ அதுவும் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம். அதாவது ஒருத்தர் வந்து பொய்யா வழி நடத்துறதோ, இல்ல பொய்யான தகவல்களை பரப்புறதோ, இல்ல பொய்யான சாட்சி சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த பணத்தை வாங்கிட்டு பொய்யா சாட்சி சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு? பொய்யான நம்ம சாட்சி சொல்லும் போது அந்த குடும்பம் பாதிக்கப்படுது இல்ல, அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது இல்ல, அதை நம்ம யோசிக்க வேண்டாமா? இன்னும் சிலர் இருக்காங்க. அதாவது நான் வந்து முன்னாடி எல்லாம் எங்க குடும்பம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பெருமையா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் சொல்றது. எதுக்கு இது? இந்த வெட்டி பந்தாலாம் எதுக்கு? அப்ப என்னைக்காவது ஒரு நாள் அது தெரிய வரும்போது அவங்க உங்களை மதிப்பாங்களா? சோ அதனால நம்ம ஒரு தடவை பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு தடவை பொய் சொல்லிட்டோம்னா நம்ம உண்மையே சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால நம்மளுடைய அந்த மதிப்பு, நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாமே வந்து இதாயிடும். இதனால என்ன ஆகுது? உறவுகள் இடத்துலயோ இல்ல நட்பு வட்டத்திலயோ இல்ல குடும்பத்திலயும் கூட ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அப்பேற்பட்ட பொய் வந்து நமக்கு தேவையா? சோ அதனால உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கிட்ட தயவு செய்து நம்ம வந்து பழகக்கூடாது. உள் நோக்கத்தோட வந்து நமக்கு வந்து ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மத்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லி அந்த காரியத்தை சாதிக்கிறது அப்படிங்கிறத சுத்தமா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, அதாவது 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அவங்க அப்படி சொல்லல. 1000 பேர்கிட்ட போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு தான் அவங்க சொன்னாங்க. அதை நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நிறைய பொய் சொல்லி கூட நிறைய திருமணங்கள் வந்து நடந்து பல பேரோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா இருக்கு. இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம். சோ கூடுமான வரைக்கும் நம்மளும் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். நம்ம குழந்தைங்களையும் அப்படித்தான் வளர்க்கணும். கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஆனா அவங்க நேர்மையா இருக்கும்போது மதிப்பு இருக்கும். சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசல் சேனல். நன்றி.